கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் இறந்த 4 பேரும் மருத்துவமனையில், அதாவது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கள்ளக்குறிச்சியில் 4 பேர் உயிரிழப்பிற்கு கள்ளச்சாராயம்தான் காரணம் என்று கூறப்படும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் அதற்கு மறுப்பு தெரிவித்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பந்தப்பட்ட இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அதேபோல மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த 4 ஒருவருக்கு மது குடிக்கும் பழக்கமே இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். அதேபோல உயிரிழந்தவர்களின் இரத்த மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சியில் 4 பேர் உயிரிழப்புக்கு கள்ளச்சாராயம்தான் காரணம் என்று கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக விசாரணையை மாவட்ட நிர்வாகம் தீவிரப்படுத்தியிருக்கிறது. உயிரிழப்புக்கு கள்ளச்சாராயம்தான் காரணம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதேபோல பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் மாவட்ட நிர்வாகம் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பேரண்ட்ஸே வந்துட்டு கள்ளச்சாராயத்தை உயிரிழந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க மாற்றி அப்படி இல்லை, அதுக்கான சிம்டம்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி, எந்த அளவுக்கு நம்பிக்கை தருது? குறிப்பா அந்த இடத்துல பிக்கப் பண்ணிட்டு விசாரணை பண்ணிருக்கோம். ஸோ இது ஒரு தகுதியான நபரோ இல்லை ஒரு லேப்ல டெஸ்ட் ஆகிட்டு உறுதியானாதான் நம்ம உறுதியாக சொல்ல முடியுங்க. ஸோ அதனால தவறான செய்தி பரப்பக்கூடாது அப்படின்னு நிலைமையில நம்ம இந்த செய்தி கொடுக்குறோம். ஒருவேளை அந்த மாதிரி இருந்தாலுமே கூட நாங்கள் தமிழக அரசாங்கம் கண்டிப்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக எதிர்கொள்ளும். அது ரொம்ப கடுமையாக இருக்கும்னு சொல்லி தெரியாது. குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் டாஸ்மாகோட சாராயை அவங்க நேற்று நைட்டு 1 மணிக்கு வாங்கி பிடிச்சது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் என்கொயரி விட்டுங்க, உண்மைத்தன்மை என்னன்னு பார்த்துட்டு தானே சார். இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த சாராய விருப்பம் நம்பிக்கை தலைவர் சாராய விருப்பம் இருந்தாங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் விமர்சனம் பண்றாங்க. அதுக்கு முன்னான விமர்சனைன்னு இல்லை, களத்தில் கண்டிப்பாக நாங்கள் அதுக்குண்டான தனிப்பட்டு பறக்கும் குறை மற்றும் டிஎஸ்பியை இறக்கினோம். ஸோ அது அந்த மாதிரி வதந்திகள் பொதுமக்களே அவங்க பேரண்ட்ஸே கள்ளச்சாராயத்தை உயிரிழந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க மாற்றி அப்படி இல்லை, அதுக்கான சிம்டம்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி, எந்த அளவுக்கு நம்பிக்கை தருது? குறிப்பா அந்த இடத்துல பிக்கப் பண்ணிட்டு விசாரணை பண்ணிருக்கோம். ஸோ இது ஒரு தகுதியான நபரோ இல்லை ஒரு லேப்ல டெஸ்ட் ஆகிட்டு உறுதியானாதான் நம்ம உறுதியாக சொல்ல முடியுங்க. ஸோ அதனால தவறான செய்தி பரப்பக்கூடாது அப்படின்னு நிலைமையில நம்ம இந்த செய்தி கொடுக்குறோம். ஒருவேளை அந்த மாதிரி இருந்தாலுமே கூட நாங்கள் தமிழக அரசாங்கம் கண்டிப்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை கண்டிப்பாக எதிர்கொள்ளும். அது ரொம்ப கடுமையாக இருக்கும்னு சொல்லி தெரியாது. குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் டாஸ்மாகோட சாராயை அவங்க நேற்று நைட்டு 1 மணிக்கு வாங்கி பிடிச்சது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் என்கொயரி விட்டுங்க, உண்மைத்தன்மை என்னன்னு பார்த்துட்டு தானே சார். இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த சாராய விருப்பம் நம்பிக்கை தலைவர் சாராய விருப்பம் இருந்தாங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் விமர்சனம் பண்றாங்க. அதுக்கு முன்னான விமர்சனைன்னு இல்லை, களத்தில் கண்டிப்பாக நாங்கள் அதுக்குண்டான தனிப்பட்டு பறக்கும் குறை மற்றும் டிஎஸ்பியை இறக்கினோம். ஸோ அது அந்த மாதிரி வதந்திகள் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 4 பேர் உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சோதனை முடிவுகளுக்கு பிறகுதான் உயிரிழப்புக்கான உண்மையான காரணம் தெரியவரும் என்று மாவட்ட ஆட்சியர் விளக்கமளித்திருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்த்தோம்.